நடிகர் ரவி மோகனின் ஈசிஆர் சொகுசு பங்களா வீட்டிற்கு வாங்கிய கடனை முறையாக செலுத்தாததால் தனியார் வங்கி அதிகாரிகள் அறிவிப்பு நோட்டீஸை ஒட்டியுள்ளனர். கடந்த 11 மாதங்களாக வீட்டுக்கடன் தவணை செலுத்தாத காரணத்தினால் நோட்டீஸ் ஒட்டியதாக தகவல். 7 கோடியே 60 லட்சம் பணம் செலுத்த வேண்டும் என நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. நடிகர் ரவி மோகன் சென்னை ஈசிஆர் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள சொகுசு பங்களாவை தனியார் வங்கி கடனில் வாங்கியுள்ளார். கடந்த 11 மாதங்களாக கடன் தொகையை ரவி மோகன் செலுத்தாததால் வங்கி நிர்வாகம் அறிவிப்பு நோட்டீஸை கேட்டில் ஒட்டினர். இதுவரை 7 கோடியே 60 லட்சம் ரூபாய் தொகையை செலுத்த வேண்டுமென நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. தொடர்ந்து வாங்கிய கடனை கட்டாவிட்டால் விரைவில் வீட்டை ஜப்தி செய்ய உள்ளதாக வங்கி அதிகாரிகள் அறிவிப்பு நோட்டீஸை ஒட்டினர். முன்னதாக வங்கி சார்பில் ரவி மோகனுக்கு கொரியர் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாகவும் அதற்கு எந்த பதிலும் அளிக்கப்படாத நிலையில் இன்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ரவி மோகன் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் டச் கோல்டு யூனிவர்சல் என்ற தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்துள்ளது. அந்த தயாரிப்பு நிறுவனத்துடன் ரவி மோகன் கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் 2 படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் முதல் படத்திற்காக அவருக்கு முன்பணமாக ரூபாய் 6 கோடி வழங்கப்பட்டதாகவும், ஆனால் ரவிமோகன் அந்த நிறுவனத்தின் படத்தில் நடிக்காமல் வேறு நிறுவனத்தின் படங்களில் நடித்து வருவதாகவும் அந்த நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. தங்களுடைய பணத்தை திருப்பி தருமாறு கேட்டபோது ரவிமோகன் உறுதியளித்ததாகவும், ஆனால் பணத்தை திருப்பி தராமல் தனது சொந்த தயாரிப்பில் படம் எடுத்து வருவதாகவும் அந்த நிறுவனத்தின் இயக்குனர் பாலச்சந்தர் தெரிவித்துள்ளார். எனவே அவருக்கு வழங்கப்பட்ட முன்பணத்தை திரும்ப பெறவும் ரவிமோகனின் ஈசிஆர் பங்களாவை ஜப்தி செய்து பணத்தை திருப்பி தரவும் கோரி அந்த நிறுவனம் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தயாரிப்பு நிறுவனம் ரவி மோகனின் ஈசிஆர் சொகுசு பங்களாவை ஜப்தி செய்து தரும்படி கோரிய நிலையில் அந்த வீடு தனியார் வங்கியில் கடன் பெற்று வாங்கியதும் வாங்கிய கடனை நடிகர் ரவி மோகன் சரியாக கட்டவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் ரவி மோகன் வீட்டிற்கு வாங்கிய கடனை கட்டும்படி பல முறை வங்கி மூலம் நோட்டீஸ் அனுப்பியும் எந்த ஒரு முறையான பதிலும் வராத நிலையில் இன்று வங்கி அதிகாரிகள் நடிகர் ரவி மோகன் வீட்டிற்கு அறிவிப்பு நோட்டீஸ் ஒன்றை ஒட்டியுள்ளனர்.